தஞ்சை அரவக்குறிச்சி தொகுதிகளில் தேர்தல் மீண்டும் ஒத்திவைத்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக முறையீடு செய்துள்ளது. திமுகவின் முறையீட்டை அனுமதித்து வழக்காக உயர்நீதிமன்றம் இன்று மதியம் விசாரிக்கவுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம். செந்தில்குட்டி, தேர்தல் ஒத்திவைத்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக செய்துள்ள முறையீடு குறித்து சொல்லுங்கள். அதாவது தஞ்சை அரவக்குறிச்சி ஆகிய தொகுதிகளில் பணப்பட்டுவாடா அதிக அளவில் நடந்ததாக கூறி கடந்த 14ஆம் தேதி தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை தள்ளி வைத்தது. அதன்படி 23ஆம் தேதி வரக்கூடிய 23ஆம் தேதி இந்த தேர்தல் நடைபெறும் என்றும் அதற்கான வாக்கு எண்ணிக்கை 25ஆம் தேதி நடைபெறும் என்றும் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இதை எதிர்த்து அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சை பகுதிகளில் உள்ள வேட்பாளர்கள் பாஜக மற்றும் பாமக வேட்பாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த தேர்தலை ஒரு புதிய தேர்தலாக மீண்டும் அறிவித்து தேர்தலை நடத்த வேண்டும், ஏற்கனவே அறிவித்த தேதியை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஒரு மனுவை வழக்காக தொடர்ந்திருந்தனர். இந்த மனுவில் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் இந்த மனு குறித்து விசாரணையின் போது தேர்தல் ஆணையம் ஏற்கனவே ஒரு குழு அமைத்து விசாரணை நடத்தி வருவதாகவும் அதன் மூலம் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ளாத மனுதாரர்கள் கால நீட்டிப்பு செய்வது ஒரு புறம் இருந்தாலும் தேர்தலை புதிதாகவே ஒரு தேர்தல் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அங்கு வைத்தார்கள். இதனையடுத்து தேர்தல் ஆணையம் 1 மணி நேரம் ஆலோசனைக்கு பிறகு நேற்று நீதிமன்றத்தில் தெரிவித்தது. அதாவது தேர்தல் தேதியை 3 வாரங்களுக்கு தள்ளி வைப்பதாக தெரிவித்திருந்தது. அந்த காலங்களில் அந்த 2 தொகுதிகளிலும் என்ன நிலவரங்கள் நடைபெறுகிறது, என்ன புகார்கள் வருகிறது என்பதை பார்த்து 3 வாரங்களுக்கு பிறகு இந்த தேர்தல் தேதி மீண்டும் அறிவிக்கலாம் என்ற ஒரு நடவடிக்கையை நேற்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார்கள். இது போன்ற நடவடிக்கையை ஒரு அரசியல் காரணங்களுக்காக தேர்தல் ஆணையம் இது போன்று எடுத்திருக்கிறது என்று திமுக தரப்பில் இன்று ஒரு மனு தாக்கல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் செய்யப்பட்டுள்ளது. திமுகவோட அமைப்பு செயலாளர் RS பாரதி இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். அதில் இதுபோன்று ஏற்கனவே அறிவித்த வரும் 23ஆம் தேதி அறிவித்தபடி 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற வேண்டும். 2 தொகுதிகளிலும் 25ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற வேண்டும், ஏற்கனவே அறிவித்தபடி நடைபெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் நேற்று தேர்தல் ஆணையம் திடீரென மாற்றி அறிவித்ததை தடை செய்ய வேண்டும், அந்த உத்தரவை தடை செய்து ஏற்கனவே அறிவித்த தேதியை அறிவித்த தேதியின்படி தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சியில் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். செந்தில்குட்டி, தஞ்சை அரவக்குறிச்சி தேர்தலை 23ஆம் தேதியை நடத்த வேண்டும் என திமுக வலியுறுத்த காரணம் என்ன? நேற்று முதலே தொடர்ந்து எதிர்ப்புகள் இருந்து வருகின்றது திமுக தரப்பில். இந்த காரணங்களே தொடர்ந்து இந்த மனுவிலும் குறிப்பிடப்பட்டுள்ளனவா? அதாவது தற்போது வரை 232 தொகுதிகளில் அனைத்து வாக்கு எண்ணிக்கை அனைத்து முடிவடைந்து ஆளுங்கட்சியாக அதிமுக பொறுப்பேற்று தயாராக இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவுடைய போதனைகளை தான் அதிகாரிகள் கேட்பார்கள். அதன்படிதான் இந்த 2 தொகுதிகளும் மக்கள் நிர்பந்திக்கப்படுவார்கள். மக்கள் அதிமுகவுக்கு ஆதரவாகவே வாக்களிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தையும் இப்போ தேர்தல் ஆணையம் இந்த தேதியை மாற்றி அறிவிக்கும் பொழுது ஏற்படும் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் திமுக தரப்பில் ஏற்கனவே நேற்று பேட்டியாக கலைஞர் தெரிவித்திருந்தார். மேலும் இது அரசியல் காரணங்களுக்காக அந்த 2 தொகுதிகளையும் ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் கைப்பற்றும் பொழுது ராஜ்யசபாவில் கூடுதல் ஒரு பலம் அதிகரிக்கும் அதிமுகவுக்கு அப்படின்ற ஒரு கோணத்திலும் நேற்று கலைஞர் பேட்டி அளித்திருந்தார். இதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல் தேர்தலை 23ஆம் தேதி நடத்த வேண்டும், மாற்று தேதியில் அதாவது ஜூன் 13ஆம் தேதி இந்த தேர்தலை நடத்தக்கூடாது என்றும் அவர் அந்த அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும், நேற்று அறிவித்த அந்த அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இந்த வழக்காக தொடர்ந்திருக்கிறார்கள். இந்த வழக்கு இன்று மதியம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. செந்தில்குட்டி, பாமக பாஜக தொடர்ந்த வழக்கில்தான் தேர்தல் ஆணையம் இந்த தகவலை வெளியிட்டிருந்தது. 3 வாரம் கழித்து அரவக்குறிச்சி தஞ்சையில் தேர்தல் ஒத்திவைப்பு என்பதை. இதற்கான காரணம் ஏதாவது சுட்டப்பட்டு இருந்ததா? என்ன காரணத்தை தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கப்பட்டிருக்கிறது? அதாவது பாமக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது என்னவென்றால், தஞ்சாவூர் பகுதியில் பணப்பட்டுவாடா அதிக அளவில் நடைபெற்றுள்ளது. அது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் பலமுறை புகார்கள் அளித்தும் விசாரணை என்ற அடிப்படையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அதே குற்றச்சாட்டை தான் அவரும் வைக்கிறார். அதாவது பாமக தரப்பில் வேட்பாளராக போட்டியிட உள்ள அந்த அரவக்குறிச்சி தொகுதி வேட்பாளர் அவர்தான் வழக்கு தொடர்ந்துள்ளார். அவரும் அதே குற்றச்சாட்டை, அதாவது விசாரணை குழு என்று ஒன்றை அமைத்துள்ளார்கள். அந்த குழு நேரடியாக தேர்தல் அந்த 2 தொகுதிகளிலும் விசாரணை நடத்தினார்களா என்ற கேள்விகளுக்கு தேர்தல் அதிகாரிகளாக இருப்பவர்கள்
சரியாக இதுவரைக்கும் பதிலளிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள். இதன் அடிப்படையிலேயே தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் வந்து இதுக்கான இடைக்கால அறிக்கையை பெற்றிருப்பதாகவும் தலைமை தேர்தல் ஆணையரிடம் இந்த இடைக்கால அறிக்கையை வந்து கொடுத்திருப்பதாகவும் முழு அறிக்கைக்காக காத்திருப்பதாகவும் நேற்று வந்து நீதிமன்றத்தில் தெரிவித்தது. மேலும் அங்க இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் இது திருப்தி அடையாத காரணத்தினால் தேதியை வந்து அதை புதிய அறிவிப்பாக வெளியிட்டு புதிய வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், அதன் பின் தான் இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்ததை அடுத்து அது வந்து நீண்ட கால ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்ற அடிப்படையில் 3 வார காலத்திற்கு மட்டுமே இதை வந்து நிறுத்தி வைத்துவிட்டு அங்கு அந்த தொகுதிகளுக்கான நிலவரங்கள் என்னவாக இருக்கும் என்பதை ஆய்வு செய்த பிறகு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கப்படும், தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும் என்பதை மட்டுமே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் ஜூன் 13ஆம் தேதிக்கு தேர்தல் நடத்தக்கூடிய தேதியாக இரு தொகுதிகளுக்கும் அவர்கள் நேற்று வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். செந்தில்குட்டி, உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.